ஏழை பெண்ணை திருமணம் முடித்து கொள்ளுங்கள் அல்லது பணக்கார பெண்களை திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் நோக்கம் என்னது? தீனுடைய நோக்கமாக இருக்கணும். ஏண்டால் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன். புகாரியுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பெண் என்பவள் 4 விடயத்துக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். 4 நோக்கத்துக்காக வேண்டி திருமணம் நடக்குது. லிமாலிஹா, முதலாவது அந்த பெண்ணுடைய பணத்துக்காக வேண்டி சிலர் திருமணம் முடிக்கிறார்கள். 2வது வழி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக வேண்டி முடிக்கிறாங்க. 3வது நபி அவங்க சொன்னாங்க வலி ஹசபிஹா, அவளுடைய குலப்பெருமை, ஃபேமிலி பேக்ரவுண்ட், அந்த அவங்களுடைய அந்த குடும்ப பின்னணியை வைத்து அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். 4வது வழி தீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்கத்துக்காக வேண்டி, அவளுடைய தீனுக்காக வேண்டி அந்த பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பெண்ணை, மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான தீனுள்ள பெண்ணை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. தீன் இருந்தால் எல்லாமே வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கும். ஒன்று இருக்குது, அழகும் இருக்குது, தீனும் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. அந்தஸ்தும் இருக்குது, தீனும் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. பணமும் இருக்குது, தீனும் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. தீன் எதனுடன் சேர்ந்தாலும் அல்லாஹ் அந்த விடயத்தை அழகாக்கியே தீர்வான். அதனால தான் இன்னொரு ஹதீஸ்ல தபரானியுடைய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிஇஸ்ஸிஹா, ஒரு பெண்ணுடைய கண்ணியத்துக்காக வேண்டி யார் திருமணம் முடிக்கிறாரோ, நோக்கமே அதுதான். அப்ப நோக்கம் வந்து என்ன? தீன ஹயாத் ஆக்கணும். இந்த பெண் மூலமாக சாலிஹான குழந்தைகள் உருவாகி அவர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக மாறணும். இந்த பெண் மூலமாக நான் சொர்க்கம் போகணும், இவள் மூலமாக நான், என் மூலமாக இவள் சொர்க்கம் போகணும், நம் இருவர் மூலமாக நம்முடைய குழந்தைகள் சொர்க்கம் போகணும் என்ற நோக்கங்களுக்காக முடித்தால் அந்த வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கண்ணியத்துக்காக முடிக்கிறாரோ லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா ذுல்லன், அல்லாஹ் இழிவை தவிர வேறு எந்த ஒன்றையும் அதிகரிக்க மாட்டான். வாழ்க்கையில இழிவு தான், கேவலம் தான். வமன் தஸவ்வஜஹா லிமாலிஹா, யாரு அந்த பெண்ணுடைய பணத்தை அடைவதற்காக, நோக்கம் என்ன? அந்த பெண்ணுடைய சொத்துக்களை அடையணும் என்ற நோக்கத்தில் திருமணம் முடித்தால் லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா ஃபக்ரன், வறுமையை தவிர அல்லாஹ் அதிகரிக்க மாட்டான். வாழ்க்கை வறுமையாக மாறிவிடும். ஏன்? நோக்கம் பிழை. வமன் தஸவ்வஜஹா லிஹஸபிஹா லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா தனாஆ, அந்த பெண்ணுடைய என்ன அந்தஸ்து, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்து திருமணம் முடித்தால் வாழ்க்கையில் கேவலத்தை தவிர அல்லாஹ் அதிகரிக்க மாட்டான். வாழ்க்கை கேவலமாகவே அப்படி இழிவடைஞ்சுக்கிட்டே போவார். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒமன் தஸவ்வஜ இம்ரஅத்தன், ஆனால் நோக்கம் என்ன? ஒரு பெண் ஒருத்தர் திருமணம் முடிக்கிறாரு, லம் யுரிது பிஹா, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறனால இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய நாட்டம் என்ன? இல்ல அய்யகுத்த பஸரஹு வ யுஹஸ்ஸின ஃபர்ஜஹு, பார்வையை தாழ்த்தணும். திருமணம் முடிச்சா வேற எந்த பெண்களையும் நான் பார்க்க கூடாது. 2வது தன்னுடைய மர்மஸ்தானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கங்களுக்காக, அல்லது யஸில் ரஹிமஹு, அல்லது உறவினர்களோடு சேர்ந்து வாழணுன்ற நோக்கத்துக்காக வேண்டி திருமணம் முடித்தால் பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா, அந்த பெண்ணுடைய விஷயத்திலே இவருக்கு அல்லாஹ் பரக்க செய்வானாக. வபாரக லஹா ஃபீஹி, இவருடைய கணவனுடைய விடயத்தில் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று 2 கணவன் மனைவிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள், பரக்கத்துக்காக வேண்டி. ஆக இப்படியாப்பட்ட வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்போம். வாழ்க்கை துணை சிறந்ததாக அமைந்தால் உலகத்தில் வேற எந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷ்டம் வந்தால் அவள் ஆறுதலாக இருப்பார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது போல, பிரச்சனை வந்தால் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பாள். கஷ்டம் சிக்கலாக இருக்கும் பொழுது ஆதரவான வார்த்தைகளை பேசி கணவனுடைய மனதை குளிர வைப்பவள் சாலிஹான மனைவி. இப்படியாப்பட்ட மனைவிகளை அடைந்தவர்கள் இந்த உலகத்திலே சுவர்க்கத்தை அடைந்து விட்டார்கள். யாரெல்லாம் இன்னும் அடையாமல் இருக்கிறார்களோ இப்படியாப்பட்ட பெண்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. நாம் திருமணம் முடித்திருந்தால் அந்த பெண்களையும் அல்லாஹ் இன்னும் சாலிஹான பெண்களாக ஆக்கி
வாழ்க்கையை சுபிட்சமாக ஆக்குவாளாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர். வாஹிரு தஅவாயன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.